திருட்டு சிடி பிரச்சினை தொடர்பாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால், தயாரிப்பாளர்கள் ஞானவேல் ராஜா, எல். ரெட்குமார் ஆகியோர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர். இதில் நடிகர் விஷால், பெங்களூரில் உள்ள PVR தியேட்டரில் திருட்டு சிடி தயாரித்ததை ஆதாரத்துடன் தயாரிப்பாளர் சங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறோம். இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு நடிகரால் தயாரிப்பாளர் நஷ்டமடைந்து விட்டால் அவருக்கு நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொடுக்க தயாரிப்பாளர் சங்கம் முன்வருகிறது. ஆனால் திருட்டு சிடி விவகாரத்தில் தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் சாக்குப்போக்கு சொல்லி வருகின்றனர். இதற்கான காரணம் என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, பெங்களூர் PVR தியேட்டரில் 24 தெறி, இஞ்சேடு பழகி உட்பட 7 திருட்டு சிடிக்கள் தயாராகியுள்ளன. இதன் மூலம் இந்த ஆண்டில் 800 கோடியிலிருந்து 1000 கோடி வரை திருட்டு சிடிக்கு லாபம் கிடைத்துள்ளது. அதே நேரம் படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு 20% லாபம் கூட கிடைக்கவில்லை. தயாரிப்பாளர் சங்கம் இந்த அலட்சிய போக்கை தொடர்ந்தால் சாகும் வரை தயாரிப்பாளர்கள் உண்ணாவிரதம் இருப்பதுதான் ஒரே வழி என்று ஞானவேல் ராஜா வருத்தத்துடன் கூறியிருக்கிறார்.